Hello friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான சுவையான ஒரு யூனிக் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோயா பீன்ஸ் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க and latest updatesக்கு பெல் பட்டனை press பண்ணுங்க. சோயா பீன்ஸ் கிரேவி வந்து நம்ம யூசுவலா செய்யறதோட இந்த மாதிரி நம்ம கிரேவி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அது வந்து ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பிரியாணி, பருப்பு சாதம், டொமேட்டோ ரைஸ் எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். நான் இன்னைக்கு அதுக்கு 200 grams போல சோயா பீன்ஸ் எடுத்திருக்கேன். 150 grams போல சின்ன வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசிப்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், அரை மூடி துருவி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் வீட்ல அரைச்ச குழம்பு மசால் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், வாசனைக்கு கொஞ்சம் புதினா மல்லி இலை, தேவையான அளவு உப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சோயா பீன்ஸ் வேக வச்சிடலாம். ஆல்ரெடி நான் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை அப்படியே ஒரு குக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை டிப் ஆகுற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்க 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டையும் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3ல இருந்து 4 விசில் விட்டீங்கன்னா நல்லா பயிர் வெந்துடும். இப்ப 4 விசில் விட்டுருக்கேன் நானு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு, பயிர் நல்லா வெந்துடும். அப்பதான் இது அப்படியே இருக்கட்டும், நீங்க தண்ணி எல்லாம் கீழே ஊத்திட வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிற 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, இது ரெண்டுமே போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விட போறோம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்தாதான் நம்ம அடுத்து ஆனியன் ஆட் பண்ணும்போது கரெக்டா இருக்கும், இல்லைன்னா பச்சை வாசனை அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்திருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து குழம்புல வந்து நல்லா இருக்கும் ஃபிளேவர். இப்போ ஓரளவுக்கு வதங்கி இருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்திருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமா வதங்கிடும். இப்போ தடவை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்க மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க குழம்பு மசால் தூள், அப்புறமா தனி மிளகாய் தூள், நெக்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா வந்து நல்லா அந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ கூட மிக்ஸ் ஆகணும். அப்பதான் அதோட ஃபிளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம பேஸ்டா அரைக்கும் போது இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அதை. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்திருக்க தேங்காய் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தேங்காய் போட்டா போதுங்க. நீங்க அதுக்கு ஈக்குவலா தக்காளியும் வெங்காயமும் போடணும். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் அரை மூடி துருவி எடுத்திருக்கேன். நல்லா தேங்காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. இப்ப இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. மாத்திட்டு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்ப இன்னொரு கடாயில நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்க கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அப்புறம் மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். அது எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம எடுத்திருக்க ஆனியன் வந்து சும்மா நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா போட்டா போதுங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம். ஆனியனும் நம்ம எடுத்திருக்க பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் ஆனியன் லைட்டா ஃப்ரை ஆக விடுங்க. லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருக்க தக்காளி உள்ள ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே லைட்டா ஃப்ரை ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா புதினா மல்லி நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். நீங்க மல்லித்தலை வந்து இப்ப ஆட் பண்றதாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல ஃபைனலா ஆட் பண்றதாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாசனைக்காக தான் போடுறோம். இப்ப நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்திருக்க அந்த பேஸ்ட் வந்து ஊத்திடலாம். லைட்டா அந்த பவுல்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி ஊத்திருக்கேன் நானு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்க அந்த சோயாபீன்ஸ் அந்த தண்ணியோட ஊத்திக்கோங்க. அதுதான் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால அந்த தண்ணி வந்து கீழே ஊத்திடாதீங்க. அந்த தண்ணி நம்ம அப்படியே கிரேவில ஊத்துனா சூப்பரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அது ஒரு 5 to 7 மினிட்ஸ் போல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட போறோம். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான அட்டகாசமான சோயாபீன்ஸ் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி நம்ம வதக்கும் போது உப்பு போட்டோம். சோ உங்களுக்கு நீங்க பத்தல அப்படின்னா நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். பாருங்க சூப்பரா இருக்கு. பார்க்கவே ரொம்ப அப்படைசிங்கா இருக்கு. இது எல்லாருமே கண்டிப்பா உங்க வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.